அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் பட்டன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம். இந்த பதிவில் வந்து கருவாடு பற்றின விஷயத்தை தான் நாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். கருவாடில் வந்து உப்பு வந்து அதிகமாக சேர்க்கறதுனால வந்து பிபி உள்ளவங்க வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செய்கிற அந்த ரெசிப்பியில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்காமல் கருவாட்டில் இருக்கிற உப்பை வச்சு நாம் வந்து கருவாட்டு ரெசிப்பியை வந்து நாம் வந்து செய்யலாம். அதில் இருக்கிற அந்த உப்பே வந்து போதுமானது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து குழம்புக்காக நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதனால தான் வந்து இந்த கருவாட்டை வந்து பார்த்தாலே நிறையா பேர் வந்து பயந்துடுறாங்க. இது ஒரு ஏழைகள் உணவு அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலர் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீனை விட இது வந்து கருவாடு வந்து விலை அதிகமாக தான் இருக்குது. காய்ச்சல் வந்தவங்களுக்கெலாம் வந்து, அதாவது காய்ச்சல் வந்தவங்க, சளி பிடிச்சவங்க, சிக்கன் குனியா வந்தவங்க, இதெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நரம்புகளை வந்து நீட்டி சரி செய்யும் இந்த கருவாட்டு உணவு வந்து. இந்த கருவாடு வந்து வாரத்தில் வந்து ஒரு குழம்பு, வறுவல், தொக்கு, இப்படி பல வகை உணவுகள் வந்து செய்யலாம். இதை வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து கருவாடு சாப்பாடு அதிகமாக வந்து யாரும் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து உடம்புல வந்து அது வந்து ஒரு சிலருக்கு வந்து, அதாவது வந்து சித்தா மருத்துவம் அந்த மாதிரி ஒரு சில வகை உணவுகள் வந்து இது வந்து சாப்பிடக்கூடாது இந்த கருவாடு. அது வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. இது உடம்புல இருக்கிற இந்த கருவாடு சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற அந்த வாயுவெல்லாம் அப்படியே வெளியேற்றும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கழிவுகள் வாயு எல்லாத்தையும் ஏற்றும். இது சாப்பிட்ட மறுநாள் பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ லேசாக இருக்கும். அதனால் வாரத்தில் கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கருவாடை வந்து சாப்பிட்டுட்டு முக்கியமாக ஒன்று நைட்டில் அப்படி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கருவாடை வந்து ஹாலிடேஸ் டைமில் சாப்பிடுங்க. யாரும் அதிகமாக வெளியில் போகாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து வாயுவை வந்து வெளியேற்றும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சாப்பிடுங்க. இந்த கருவாட்டில் வந்து என்னென்ன கருவாடுலாம் இருக்குது, இந்த கருவாட்டு ரெசிப்பிலையும் வந்து நான் வந்து பின்னாடி ஒவ்வொன்றா நான் வந்து போடுறேன். வந்து எந்தெந்த கருவாடு யார் யார் வந்து எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற பதிவையும் நான் போடுவேன். ஏற்கனவே நான் ஒரு பாண்டிச்சேரி ஸ்டைலில் வந்து கருவாடு நெத்திலி குழம்பு வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது வந்து கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்கிற உணவு இது. அதனால் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. சில வகை கருவாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, தைராய்டுக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி வந்து எல்லா ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் கூட இதில் இருக்குது. தைராய்டு, சளி பிரச்சனை, குழந்தை பெற்றவங்க, தாய்ப்பால் அதிகரிக்க, இப்படி வந்து எல்லாருமே இது வந்து ஒரு மருத்துவ உள்ள குணம் உள்ள இதுவாக உணவாக இது வந்து இருக்குது. இது முதகண்டா, இது இது கிழங்கா, இது கிளிச்ச, இது காரப்பொடி, இது வாழை, அது இது வாழை, சின்ன வாழை, பெரிய வாழை. இதில் பெரிய வாழை இவ்வளோ அகலத்தில் இருக்கும். இது என்னன்னா, இது அந்த பாம்பே டெக்கா அதுவா? ஆமாம். குழம்பு நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வாங்கினீங்க? ராமேஸ்வரமா? அதனால் அதுக்கு தான் வந்து பெரியவங்க அந்த காலத்தில் சொன்னாங்க ஒரு பழமொழியாக, காய்ச்சல் கொண்டவனுக்கு கருவாடு ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நீங்கள் கருவாடை வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னும் கருவாடு பற்றின ரெசிபி பற்றின மற்ற பதிவில் பார்க்கலாம். நன்றி.